வானொலி உற்றாரே உறவினரே சொந்தங்களே பந்தங்களே பிள்ளைகளுக்காக மரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் காலை வணக்கம் வைத்திருக்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனுதினமும் மங்கள இசையோடு உங்களுக்கு நாங்கள் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை உங்களுக்கு ஏற்ற வரனை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரந்தாரிடம் பேசி திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம். இதனால் பெற்றோர்களின் அலைச்சலை குறைப்பதற்காகவே நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். எங்களை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை தலைமை அலுவலகம் ஆத்தூரிலும் கிளை அலுவலகம் சென்னை எக்மூரில் இருக்கிறது. நீங்கள் நேரிலும் செல்லலாம், ஆன்லைனில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளும் வசதி உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு இப்பொழுது உங்களுக்கான ஜாதகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். பேரு பவானி, கார்காத்த வேளாளர் பிள்ளை, 8 செவ்வாய், அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, விருச்சக லக்னம், எம்எஸ்சி அக்ரி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 165 சென்டிமீட்டர், 8/8/1998 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் சின்ன சேலம், கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில். அப்பா பேரு பாரிவள்ளம் பலவன், ஆசிரியர் ஓய்வு. திருமதி பா அமிர்தம் இல்லத்தரசி, பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்தவங்க ஒருத்தர். இந்த பொண்ணை பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 5 வருஷம் 11 மாசம் 6 நாள். ராகு திசை 18 வருஷம், குரு மகாதிசை 16 வருஷம். எனவே இந்த அழகான பெண்ணுக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து பயிலுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு மணிகண்டன், இந்து அகமுடையர், 7 செவ்வாய், அனுச நட்சத்திரம், விருச்சக ராசி, கும்பலக்கணம். பிசிஏ படிச்சிருக்காரு. உயரம் 165 சென்டிமீட்டர், 12/6/1995 பிறந்திருக்காரு. மெட்ராஸ்ல வேலை செய்ய. இவர் பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரளவுக்கு வருமானம் இருக்குது. சொந்த ஊர் சேலம். அப்பா பேர் தமிழரசி, அம்மா பேர் சாந்தி, இல்லத்தரசி, பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி 1, அக்கா 1. மாடி வீடு, மனை நிலம்னா இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சனி மகாதிசை 13 வருஷம் 11 மாசம் 6 நாள், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து பகிருங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு இந்து துருவ வேளாளர், 7 செவ்வாய், புனர்பூச நட்சத்திரம், கடக ராசி, ரிஷப லக்னம். பிடெக் ஐடி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.7, 25/9/1997 பிறந்திருக்கிறாங்க. வருஷத்துக்கு 7.5 லட்சம் சம்பளம். சென்னையில வேலை செய்கிறார். அப்பா பேரு சரவணன், அம்மா பேரு தேவி இல்லத்தரசி, பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். 3 சொந்த வீடு இருக்குது. நல்ல வசதி. பிறக்கும் போதே குரு மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது. 3 மாசம் 7 நாள். சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். அருமையான குருகுலன். இந்த அழகான பையனுக்கு ஏற்ற உடன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
பேரு கேத்தர்நாத், துருவ வேளாளர், 2 செவ்வாய். அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். பிஇ எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.9, 2/11/1997 பிறந்திருக்காரு. மாசம் 7 லட்ச ரூபாய் சம்பளம். வருமானம். சொந்த ஊர் திருவாரூர். அப்பா பேர் ரவிக்குமார், அம்மா பேர் ஜான்சி ராணி. பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்தவங்க ஒருத்தர். சொந்த வீடு நிலம்லாம் இருக்குது, அதெல்லாம் குறிப்பிடல. இவர் பிறக்கும் போதே சனி மகாதசை 16 வருஷம் 10 மாசம் இருப்பு. புதன் திசை 17 வருஷம். எனவே இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற மணமகள் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு வினிஷா, துளுவ வேளாளர் நாயக்கர். ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, கடக லக்னம். ராகு கேது ஜாதகம். உயரம் 5.4, 26/5/1998 பிறந்திருக்கிறாங்க. மாசம் 50,000 சம்பளம் வாங்குறாங்க. சென்னையில் வேலை பார்க்குறாங்க. சொந்த ஊர் பாவனம், கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில். அப்பா பேர் வேல்முருகன், சிவில் இன்ஜினியர், யூனியன் ஊரக வளர்ச்சித்துறை அரசு வேலை. அம்மா பேர் லதா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன். பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சிங்க 2 பேர். தம்பி ஒருத்தர், தங்கச்சி ஒருத்தர். எனவே சொத்து இருப்பு, நிறைவான வசதி. இவர் பிறக்கும் போதே சந்திர மகாதிசை 4 வருஷம் 10 மாசம் 24 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம். ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ஹரிகா, துருவ வேளாளர், ராகு கேது ஜாதகம். புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்னம். பிஇ படிச்சிருக்கிறாங்க. பிஇ எம்பிஏ படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.2, 9/7/1994 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் திருவண்ணாமலை. அப்பா பேரு ஸ்ரீதரன், முன்னாள் நகரமன்ற தலைவர். அம்மா பேரு கல்பனா, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, ஒரே பொண்ணு தான். சொந்த வீடு, நிறைவான வசதி. நகரமன்ற தலைவர் சொத்து உங்களுக்கு தெரியும். இவர் பிறக்கும் போதே குரு மகாதசை 14 வருஷம் 5 மாசம் 22 நாள். சனி மகாதசை 19 வருஷம். எனவே இந்த அழகான மாணவர்களுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு கார்த்திகேயன், துளுவ வேளாளர், 2 செவ்வாய் ஜாதகம். திருவோண நட்சத்திரம், மகர ராசி, கடக லக்னம். எம்எஸ் படிச்சிருக்கிறாங்க கனடாவில். உயரம் 6 அடி. 3/1/1995 பிறந்திருக்காரு. மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம். கனடாவில் வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் ஈஸ்வரன், அக்ரி ஐசிஎஃப் வேலை செய்றாரு. அம்மா பேர் ராமாதேவி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, ஒரே பையன்தான். சொந்த வீடு, நிறைவான வசதி. இவர் பிறக்கும் போதே சந்திரன் மகாதிசை 4 வருஷம் 4 மாசம் 1 நாள் இருப்பு. செவ்வாய் திசை 7 வருஷம். ராகு திசை 18 வருஷம். குரு மகாதிசை 16 வருஷம். எனவே இந்த அழகான வரனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
அக்ஷயா, துருவ வேளாளர், சுத்த ஜாதகம், பரணி நட்சத்திரம், மேசராசி, துலாம் லக்னம். எம்பிஏ படிச்சிருக்கிறாங்க. உயரம் 151 சென்டிமீட்டர். 21/8/2000 பிறந்திருக்கிறாங்க. ஹெச்ஆரா வேலை பார்க்குறாங்க திருப்பூர்ல. வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா சம்பளம். அம்மா பேர் திருமுருகன். டெக்ஸ்டைல் பிசினஸ். திருமதி டி கல்பனா இல்லத்தரசி. பிறப்பு வருஷம் 1. கூட பிறந்த தம்பி ஒருத்தர், தங்கச்சி ஒருத்தர். 2 அடுக்குமாடி வீடு, பிளாட்டுகள் திருப்பூரில் உள்ளது. பூர்வீக வீடு, 3 ஏக்கர் விவசாயம் நிலம் சங்கராபுரத்தில் இருக்குது. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசை 16 வருஷம் 10 மாசம் 9 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம். எனவே இந்த அழகான பெண்ணுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்ய கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.